என் புள்ள குட்டிகளையும் அது மாதிரி ஆக்கி வை. நம்ம ஃபேமிலிக்கு எனக்கு பிறகு என் மகன் அந்த இடத்துக்கு வரணும், என் மகனுக்கு பிறகு என் பேரன் அந்த மாதிரி வரணும், என் பேரனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளை வரணும். இப்படி அந்த பாரம்பரியமா வர்ற மாதிரி கொஞ்சம் செஞ்சிடலான்னு கேட்கிறாரு. உன்னைய இமாமாக்குறேன்னா சரிந்து போக வேண்டியதானே. இவர் என்ன பண்றாரு, என்னையும் இமாமாக்குனா பத்தாது, உன்னை முறியத்து என் புள்ள குட்டியெல்லாம் எப்படி ஆக்கு. எல்லா மனுஷனுக்குள்ளே தானே, நமக்கு பிள்ளை நமக்கு பிள்ளை நம்ம பிள்ளைக்கு வரணும், பிள்ளைக்கு பேரனுக்கு போகணும், பேரனுக்கு அப்படி வரணும். இப்படிதான் சொத்து பத்து பதவி எல்லாத்தையும் நினைக்கிறோம். இப்ராஹிம் நபி நினைக்கிறார். இது ஆசைப்படுற விஷயம், துன்யாவுக்கு ஆசைப்படல, மறுமை இமாம்ங்கிற அந்த பதவிக்காக வேண்டி ஆசைப்படுறாரு. அல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா, லா யனாலு அஹதுல் ஆலிமீன், அநியாயம் செய்யறவனுக்கெல்லாம் என்னுடைய வாக்குறுதி பொருந்தாது. அதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, உன் வழித்தோன்றல்கள்ல சில பேர் இமாமா ஆக்கவும் செய்வான், அவங்க நல்லவங்களா இருந்திருக்கணும். உன் வழித்தோன்றலா இருந்துகிட்டு அநியாயம் பண்ணாங்க அவனுக்கு இது கட்டுப்படுத்தாதுப்பா. உன் பிரார்த்தனை ஏத்துக்கிறேன். எப்படி ஏத்துக்கிறவன் தெரியுமா, எனக்கு அடிமையா இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அதை கொடுப்பேன். ரசூலுல்லாஹ் இமாம் ஆக்கலாம். இப்ராஹிம் நபி கேட்டாங்க, என்ன இமாம் ஆக்குன்னு கேட்டாங்க, என்னுடைய வழித்தோன்றல் ஆக்குன்னு கேட்டாங்க. வழித்தோன்றல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல இமாம் ஆக்கணும். ஏன், அவங்க அநியாயக்காரா இல்ல, அவங்களுக்கு முந்தி யாரையும் ஆக்கல. ஏன் ஆக்கலன்னு கேட்டா அநியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இப்ராஹிம் நபியுடைய வழியில வந்த காரணத்தினால, என் புள்ள குட்டியா இருக்கிற காரணத்தினால நீ தலைமைத்துவத்தை கொடுங்க அவங்க கேட்கிறாங்க. கொடுக்க முடியாதுட்டாங்க. உன் பிள்ளைங்களுக்காக கொடுக்க மாட்டேன், நல்லவங்களா இருப்பாங்க கொடுப்பேன். அவங்க நல்லவங்களா யார் இருக்கிறாங்க உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப இதெல்லாம் அடிமை நிப்பாட்டுறானே இல்லையா, என் சொல்ல கேட்கணுங்கிறதா முக்கியம். நான் பாப்பேன் தவிர உனக்கு வேண்டிய ஆளு உன்னைய மட்டும் பிரித்து படுத்திக்கிட்டாரு, என்னைய பிரித்து படுத்தல, அது நடக்காது. அது நமக்கு நடக்காது. எல்லாம் என்ன செய்யறான், அதுல உறுதியா நிற்கிறான். இது 2வது அத்தியாயத்தில் பக்ராவுல 124வது வசனத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் தகப்பனார், அவருடைய தகப்பனாருக்காக வேண்டி எவ்வளவோ பிரச்சாரங்கள்லாம் பண்றாங்க. கேட்க மாட்டேன்றார். ஆசர் என்பவர் அவருடைய தகப்பனார். யாருடைய தகப்பனார் பேரும் குர்ஆன்ல இவருடைய தகப்பனார் பேர் தான் மற்றவங்க முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி கூறப்படுறதா இருந்தா இது தகப்பனார் பேர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசர் இது கால இப்ராஹிம் அபி ஆசர், தன்னுடைய தகப்பனார் ஆசர் இடத்துல இப்ராஹிம் சொன்னார்னு வருது. என்ன சொன்னாரு, ஏன் நீங்க நீங்களே படைத்துக் கொண்டதை வணங்குறீங்க, பேசாத இதுக்கு வணங்குறீங்க, நீங்களே தயாரிச்சு கொண்டு நீங்க இதுக்கு வணங்குறீங்க என்றெல்லாம் தகப்பனார்ட்ட போய் அறிவுரை சொல்றாரு. கேட்க மாட்டேன்ட்டார். பல விதமா சொல்லி பார்க்கிறாரு. கடைசி இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நீ கேட்கிற மாதிரி இல்ல, நீ என்னதான் இருந்தாலும் எனக்கு தகப்பனா போயிட்ட, நீ என்னதான் கட்டாளா இருந்தாலும் சரி, நீ இணை வைத்தாலும் சரி, கல்லு மண்ணு நீ வணங்கினாலும் சரி, தகப்பன் தகப்பன் இருந்தானே அது மாறாதுல. அதனால உனக்கு நான் அல்லாஹ் நான் பாவ பண்ணி தேடுவேன். நீ என் கொள்கை ஏத்துக்கிறாட்டாலும் சரி, நான் உனக்கு என்ன செய்வேன், அஸ்தக்ஃபிருல்லக ரப்பி, என் இறைவனிடத்தில் நான் உனக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். இன்னஹு கானபி ஹதியா, அவன் என் மீது அன்புள்ளவனா இருக்கிறான். அதனால நீ என்ன தப்பு செஞ்சாலும் சரி உனக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சொன்னா என்ன தெரியுமா, அல்லாஹ்வுக்கு எங்களை எதிர்ப்பாங்க, நீங்க அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுவீங்களா, என்ன எதிர்ப்பாங்க, எனக்கு பிடிக்காத கொள்கையை செய்வாங்க, நீங்க அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுவீங்களா? அல்லாஹ் சொல்றான், வமாகான இஸ்திக்பார் இப்ராஹிம் லி அபீஹி இல்லா மௌஇதத்தின் வஅதஹா இய்யாஹு ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹி தபர்ரஅ மின்ஹு. இப்ராஹிம் நபி அவர்கள் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னாரே, அது ஒரு வாக்குறுதி அளித்து விட்டவர் சொல்லிவிட்டார். எப்போது அல்லாஹ்வுடைய எதிரி, அல்லாஹ்வுக்கு இது பிடிக்காது என்று தெரிந்ததோ அதிலிருந்து அவர் விலகிக் கொண்டார். இப்ராஹிம் தப்பிலிருந்து எப்போது விலகிக் கொள்பவராகவே இருந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயத்தில் 114வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தகப்பனாருக்காக ஒரு பாவ மன்னிப்பு தேடிய விஷயத்தை 60வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் சொல்றான். தகப்பனாரு பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னாரு. அல்லாஹ் கண்டிஷன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, அல்லாஹ் தெரியாம சொல்லிவிட்டான்ல, நான் இனிமே கேட்க மாட்டேன், என் தகப்பனாரா இருந்தாலும் சரி உனக்கு பிடிக்காத வேலையை நான் செய்ய மாட்டேன் சொல்லி அவர் வாபஸ் வாங்கி கொண்டார். அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு இப்ராஹிம் நபி இடத்துல எல்லாத்திலையும் நல்ல முன்மாதிரி இருக்கிறது. தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன்னு கேட்டார, அதை தவிர அப்படிங்கிறான். இணை கற்பிக்கிற தகப்பனாருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னார் பாருங்க, அது உள்ளத மட்டும் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இல்ல, பாக்கி எல்லாத்தையும் உங்களுக்கு அவருக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் 60வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல இதையும் சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்ராஹிம் நபியுடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடுறது என்று அவரே மன்னிக்கிறது கூட சொல்லலைங்க. நல்லா கவனிக்கிறேன். ஏன் தகப்பனை நான் மன்னித்து விட்டேன்னு சொல்லி
அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, அதிகாரத்தை ஏற்றுக்கிட்டாரு, அல்லாஹ் குடிக்கிறேன்னு சொல்லலாம். அல்லாஹ்தான் கேட்டாரு. அவர் என்ன செஞ்சாரு? யாரெல்லாம் இந்த தகப்பனார மன்னிச்சிருந்து அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய அடிமைத்தனத்தை ஒப்புக்கொண்டு, அல்லாஹ்வுடைய எஜமான்தனத்திலையும் ஒப்புக்கொண்டு, யாரெல்லாம் நீ இந்த தகப்பனை மன்னிச்சிருன்றார். என்னையும் நிராகரிப்பா, நீ அவனுக்கு மன்னிப்பு கேட்பியா? உன் உறவுக்காக வேண்டி நான் இறங்கி வரணுமா? என்னைய ஏத்துக்கிறாத ஒருத்தனை மன்னிக்க சொல்லி கேட்க நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதுக்காக எல்லாம் என்ன செய்யறான்? வான் பண்றான். இந்த வான் பண்றது கூட இல்ல. ஒரு ஹதீஸ் பாருங்க. இந்த ஹதீஸ கேட்ட உடனே ஒழுக்க அந்த கபருக்கு போய் கும்பிடுறவன், சமாதி வழிபடுறவன் அன்னைக்கு திரும்பிடணும். அவ்வளவு கடுமையான ஒரு சம்பவம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமஹ்ஷர்ல எல்லாம் நிற்போம், எல்லா மக்கள் நிற்கும் பொழுது இப்ராஹிம் நபி அவருடைய தந்தையை பார்ப்பார். இப்ராஹிம் நபி மார்பில் நிற்பார், தகப்பனார் நிற்பார் இல்லையா? இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தையை புகாரியில் 3350வது ஹதீஸ் பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு இப்ராஹிம் நபி கேட்பாங்க தந்தை இடத்துல, ரொம்ப முகமான கருத்து போய் ரொம்ப சோகமான நிலையில மறுமையில் அவர் நிற்பாரு. அப்படிதான் நிற்பாரு, தப்பு செஞ்சாலும் அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப எனக்கு மாறு செய்யாத, என் சொல்ல கேளுன்னு சொன்ன, கேட்டியா? கேட்டு உனக்கு இந்த நிலை வந்திருக்குமான்னு சொல்லி தகப்பனாருக்கு அறிவுரை சொல்றாரு இப்ராஹிம் நபி. அப்ப அவர் தகப்பனார் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னைக்கு உன் சொல்ல கேட்கிறேன், எங்க மர்ம அன்றைக்கு கேட்க மாட்டாங்களா? இன்னைக்கு சொல்ல நான் என்ன செய்யறேன், அல்யௌம லா ஊசிக்க, இன்னைக்கு நான் உனக்கு மாறு செய்யாம இருக்கிறேன், என்ன சொல்லு, ஒரு எல்லாம் ஏத்துக்கிறியா சொல்லுன்னு கேட்கிறாரு. அப்ப இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்க, உடனே இதை சொல்ல வாங்கிட்டு அல்லாஹ்ட்ட பேசுவாங்க, யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாய். என்ன வாக்குறுதி தெரியுமா? அவர் துவா செஞ்சார். 26வது அத்தியாயத்துல 87வது வசனத்துல அந்த துவா இருக்கிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு துவா ஒன்று செஞ்சாங்க. அந்த துவா என்னன்னு கேட்டா, வலா துஹ்ஸினி யௌம யுபாஸுன், எல்லாரும் எழுப்பி நிற்பாங்களா மறுமை நாள், அன்னைக்கு என்னை கேவலப்படுத்துகிறார்கள் கேட்டார். ஒரு துவா உலகத்தில் வாழும்போது கேட்டார், அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அப்ப நீங்க ஒரு நாள் நான் 2687 இந்த பிரார்த்தனை நீங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுப்பப்படுற நாள்ல என்னை கேவலமாக்காது நான் கேட்டேன்னு நீ அதை ஏத்துக்கிட்டீங்க. என் தகப்பனத்துக்கு நரகத்தில் போறதோட கேவலம் என்ன இருக்கு எனக்கு? நீ தானே என்னை கேவலப்படுத்த மாட்டேன்னு சொன்ன. அவர் கேட்கிறார், என்னை மறுமை நாள்ல கேவலப்படுத்த மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? அதை நான் நம்பினா இல்லையா? இந்த இருக்கிற என் தகப்பன், ஒரு மனுஷனுக்கு அவன் தகப்பனை அவன் கண்ணு முன்னாடி விட்டுட்டு போய் நரகத்தில் போடுவதை விட வேற என்ன கேவலம் இருக்கலாம்? அதனால இவருக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் செலவு கொடுத்துருவேன். என் தகப்பனார் மட்டும் கொடுத்த வாக்குறுதியை நிறைய கொடுத்துருக்கிறார், நீ தானே வாக்களிச்ச அப்படின்னு ஒரு கேட்கிறார். அவர் சொல்ற ஐயுகிசியின் அகுசாமின் அபில் அபாதி, தூரமா போய்விட்ட தகப்பனை விட வேற கேவலம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரை கேட்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரீன், இப்ராஹிமே சொர்க்கம் இறை நிராகரிப்பாளருக்கு ஹராமாக்கிட்டான். சொர்க்கம் இணை கட்டிட்டால் சொர்க்கம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன், நிராகரிக்கிட்டால் சொர்க்கம் இல்லைன்னு பண்ணிட்டேன். நம்மளை மறுத்தவனுக்கு நான் சொர்க்கம் கொடுக்க முடியாது. அது உனக்கு சொந்தமா இருக்கலாம், உனக்கு மாமனா இருக்கலாம், உனக்கு மச்சானா இருக்கலாம், உன்னை வளர்த்து இருக்கலாம், உன்னை ஆளாக்கி இருக்கலாம், உனக்கு உதவி செஞ்சிருக்கலாம், உன் மீது பாசம் வச்சிருக்கலாம். நம்மளை மறுத்தவனுக்கு சொர்க்கம் இல்லை, நம்ம நிலை அதான். எவன் நம்ம சொல்ல கேட்கலையோ அவனுக்கு சொர்க்கம் கொடுக்கிறது இல்லைன்னு நான் முடிவெடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ராஹிமே உன்னை கேவலப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப பார், அவன் பார்க்க சொல்லுவான், உன் தகப்பனை பார்ந்து பார்த்தா எல்லாரும் அவரவர்களுடைய தோற்றத்துல எல்லாருமே இருப்பாங்க. இவர் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார கழுதை புலி இருக்கிற, கழுதை புலின்னு ஒரு பிராணி இருக்கிறது, இந்த முள்ளம்பன்றி மாதிரி டைப்ல இருக்கும். கழுதை புலி மாதிரி அந்த கோலத்தில் அவரை கண்ணு முன்னாடி மாற்றணும். இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார மாற்றி விட்டு 4 காலை பிடித்து நரகத்தில் வீசலாம். இப்போ உன் தகப்பனார தூக்கி போட்டாலும் யாருக்கும் தெரியாது, உனக்கு கேவலம் நான் படுத்தல. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, உங்க தகப்பனார தூக்கி போட்டா கேவலமா இருக்குன்னு சொன்னேன். இப்ப உனக்கு எனக்கு தெரியும், பார்க்கிறவன் கழுத புளியை போட்டு நினைச்சிருவான். உனக்குதா கழுத புளியை தூக்கி நரகத்தில் போட போறேன், அது ஒரு தகப்பனாரை கழுத புளியா மாத்தி இப்ப நரகத்தில் தூக்கி போடுறேன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அவர் கண்ணு முன்னாடியே தகப்பனாரை ஒரு மிருகமாக மாற்றி தூக்கி நரகத்தில் வீசினா உன்னை கேவலப்படுத்த மாட்டேன்னு சொல்லி கேவலம் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு அதிகமா உனக்கு செய்ய முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது. என்னுடைய நேசர் என்ற காரணத்துக்காக வேண்டி அவரை ரிலீஸ் பண்றவர் கிடையாது. உள்ள போய் அவர் அப்படித்தான் இருப்பார், அவர் மனுஷனாக இருக்கிறார். தூக்கி போடும் போது இவருக்கு அந்த யோம யுபவாசம் ஒரு நாளைக்கு தான் கேவலம் வேணான்னு கேட்டார். அவர் கேட்டது என்ன, எல்லாரும் எழுப்பப்படுகிற நாளில் என்னை கேவலப்படுத்தான்னு கேட்டார். இந்த ஒரு நாள் எழுப்புற நாள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, எவ்வளவு வெக்கமா இருக்குங்கிற, பரவாயில்லை, அவர் வேற மாதிரி ஆக்கி நான் தூக்கி போட்டுறேன்.
அவர் போய் அனுபவிச்சுதான் அவனு உன் தகப்பங்கிறதுக்காக வேண்டி சொர்க்கத்தை கொடுக்க முடியாதுப்பா